கேட்காதவங்களுக்கு திரும்ப சொல்றேன், நீ பார்க்கும்போது குழிய பார்க்கிற, மணலால பார்க்கிற, பலமுள்ள ஒரு சிங்கத்தை பார்க்கிற. ஆனா இந்த மூணுக்குள்ளதான் உன் உயரத்தையே கர்த்தர் வச்சிருப்பாரு. ஆனால் ஜெபம் பண்ணி கூட ஓரம் போகாதே, போராட்ட களத்தினூடே போ. அழைத்தவர் உன்னை வாழ வச்சு அழகு பார்ப்பார் என்று கர்த்தருடைய நாமத்தில் விசுவாசிக்கிறேன். ஆமென். Your promotion is disguised in a problem. ஒரு பிரச்சனைக்குள்ள ஒரு பொட்டலமாக, கிஃப்டாக கர்த்தர் உங்க வெற்றிகளை மறைத்து வைத்திருக்கிறார். அஞ்சாமல் நில்லு. கர்த்தர் பெரிய காரியங்கள் பார்க்கும்போது உனக்கு கஷ்டமா தெரியும், ஆனால் போராட்டத்தில் சோராமல் நிற்பாயானால் உன்னை அழைத்தவர் உன்னை கைவிட மாட்டார். சில விஷயங்கள்ல நம்ம இன்ஆக்டிவா இருந்துட்டோம், ஒமிஷன் பண்ணிட்டோம், செய்யாமல் இருந்து விட்டோம். நான் இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்று வருத்தம் நீங்கள் படுகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செஞ்சிருக்கலாம், செய்யாமல் இருந்து விட்டீர்கள். ஆனால் இனியாகலும் சொல்கிறேன், சில விஷயங்கள் கர்த்தர் உன்னை போராட்டத்தினுடைய நடத்தும் போது செய்யாமல் இருக்காத. கர்த்தர் தந்ததை எழுந்து பலத்தோடு செய். அது கஷ்டமாய் கடினமாய் இருந்தாலும், அது மழையா இருந்தாலும், அது குழியா இருந்தாலும், அந்த குழிக்குள்ளே யாருக்கு தெரியும் உன்னை வாழ்நாளில் உயர்த்தக்கூடிய ஒரே ஒரு மகத்துவம் அதற்குள் மறைந்திருக்குமோ யாருக்கு தெரியும். எழுந்து போராடுவேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். போராட்டங்களை நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். 6ஆம் ராஜா எலிஷா தீர்க்கதரிசி கிட்ட வரும்போது யுத்தத்தை பார்க்கிறான். என்ன செய்ய வேண்டும் என்று தேவ மனுஷனை கேட்டான். தேவ மனுஷன் சொன்னான், உன் அம்பை எடுத்து தரையில் அடின்னு சொன்னார். ஒரு முறை, 2 முறை, 3 முறை அடித்து விட்டு நிறுத்தி விட்டான். தேவ மனுஷன் கோபப்பட்டான். நீ இன்னும் அடித்திருந்தா உன் சத்துருக்களை இன்னும் நான் ஓங்கி முடிச்சிருப்பேன். நீ சோர்ந்து நிறுத்தி விட்டாய். 3 பேரை தட்டி சொல்லுங்க, சோர்ந்து நின்று விடாதே. எந்த தூரம் அடிக்கணுமோ அந்த தூரம் அடி. எந்த தூரம் போகணுமோ பரவாயில்ல, தூங்கிட்டாவது ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 2.5 வருஷம் கோவிட் சீசனை தாண்டி வந்தோம். மாஸ்க் போட்டு கடந்து வந்தோம். சோஷியல் டிஸ்டன்சிங்ல வந்தோம். ஆனா நான் பார்க்கிறேங்க, இந்த துன்பத்துல உடைஞ்ச நிறைய குடும்பத்தை கர்த்தர் ஒண்ணாக்கினார். கற்ப கனிகளை கொடுத்தார், செல்வ உயரங்களை கொடுத்தார், வியாபாரத்தில் மகத்துவங்களை கொடுத்தார், இதயத்தில் நல்ல பாக்கியத்தை கொடுத்தார், சுபாவ தன்மைகளை கொடுத்தார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தார். இருக்கீங்களா? ஆகையால் நீங்கள் போராட்டத்தை சந்திப்பதற்காக நேரத்தையும் சூழ்நிலையும் குழியையும் பார்த்துவிட்டு ஒதுங்காமல், சில பிரச்சனைக்குள்ளே தான் உங்கள் வெற்றி இருக்குமானால் ஒதுங்காதீர்கள். அதனூடே போங்க. அதுக்குள்ள கர்த்தர் வச்சுக்கிற பெரிய கிஃப்ட் தான் உங்க அனுகிரகம். ஆமென்.